கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். இன்னைக்கு நம்ம ஏசாயா 9வது அதிகாரம் 19வது வசனத்தை தியானிக்க இருக்கிறோம். ஏசாயா 9:19 ஜெபத்தோடு இந்த செய்திக்குள்ளே கடந்து சொல்லுவோம். பரிசுத்த ஆவியே, பக்தர்கள் துணையாளரே, கூட இருப்பவரே, கூரைகள் தீர்ப்பவரே, கூட இருப்பவரே, கூரைகள் தீர்ப்பவரே, தேற்றிடும் தெய்வமே, திடன் தருபவரே, தேற்றிடும் தெய்வமே, திடன் தருபவரே, ஊற்று தண்ணீரே, ஊற்று தண்ணீரே, உள்ளத்தின் ஆறுதலே, எங்கள் உள்ளத்தின் ஆறுதலே, பரிசுத்த ஆவியே, பக்தர்கள் துணையாளரே, பயங்கள் போக்கிவிட்டீர், பாவங்கள் நீக்கிவிட்டீர், பயங்கள் போக்கிவிட்டீர், பாவங்கள் நீக்கிவிட்டீர், ஜெயமே வாம் வரவால், ஜெயமே வாம் வரவால், ஜபமே வாம் தயவால், தினம் ஜபமே வாம் தயவால், உரரா உரரரா, உபரா உபரரா, விவாரி வரரா, ரிகரா ரிகரரா, ரிகரா ரிகரரா, அபிஷேகநாதரே, ஆச்சார மானவரே, அபிஷேகநாதரே, ஆச்சார மானவரே, மீட்பே நாளுக்கன, மீட்பே நாளுக்கன, முத்திரை யானவரே, எங்கள் முத்திரை யானவரே, அரர அரரரா, அபர அரரரா, சத்துரு வரும் போது எதிராய் கொடிபிடிப்பீர், சத்துரு வரும் போது எதிராய் கொடிபிடிப்பீர், எக்காலம் ஓதுகிறோம், நாங்கள் எக்காலம் ஓதுகிறோம், எதிரியை வென்று விட்டோம், ஒப்போரா ஒப்பாரா ஒப்போராரா, ஒபரா ஒபரரா, உகராரிகரரா, அயல் மொழி பேசுகிறோம், அதிசயம் காண்கிறோம், அயல் மொழி பேசுகிறோம், அதிசயம் காண்கிறோம், வரங்கள் பெறுகிறோம், நாங்கள் வரங்கள் பெறுகிறோம், வளமை வாழ்கிறோம், ஓபிரா ரிவரா ரிகரரா. இயேசுவின் நாமத்தினாலே ஜெபங்களின் பிதாவே, ஆமென். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். லீலா பிரைஸ் லார்ட், செல்வி டீச்சர் பிரைஸ் லார்ட், ஜெயந்தி அக்கா எங்க சம்பந்தி அம்மா பிரைஸ் லார்ட். வசனத்துக்குள்ள வருகிறோம். ஏசாயா 9வது அதிகாரம் 19வது வசனத்தை முதல் நான் வசனத்தை உங்களுக்கு வாசிக்கிறேன். சேனைகளின் கர்த்தருடைய சினத்தினாலே தேசம் அந்தகாரம் பட்டு ஜனங்கள் அக்னிக்கு இரையாவார்கள், ஒருவனும் தன் சகோதரத்திற்கு தப்பவில்லை. சினம் ராத், கோபம், ராத், ஹ மஹ், ஹெச் இ நல்ல ஹே மஹ், ஹே ஏ ஒரு உள்ள இருந்து அது இழுத்து வாசணும். ஹ மஹ், எம் ஏ ஹெச், ஹெச் இ மேல ஒரு கோடு போட்டிருக்கேன், ஏ மேல ஒரு கோடு போட்டு, ஹ மஹ், ஹ மஹ் அப்படின்னா ஒரு சினம், கோபம். சரி, இந்த ஹேமாக்கு என்னெல்லாம் ஈக்குவல் டு இங்கிலீஷ் வார்த்தை அர்த்தம் இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒன்று ஹீட், ஹீட்னானது ஒருத்தன் கோபப்பட்டா முகம் எல்லாம் செவந்து அப்படியே ரெட் ஆயிரும், ஹீட். ஆங்கர், இது கரெக்டா நம்ம எங்க பார்க்கலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஆதியாகமம் 27வது அதிகாரம் 44வது வசனம், 27:44. அம்மா சொல்றாங்க, யாக்கோபுடைய தாய் ரெபேக்காள் என்ன சொல்றாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, உன் சகோதரனுடைய கோபம் தனியும் மட்டும் சில நாள்
மாமாட்ட போயிருந்து. இந்த அம்மா சொல்லும்போது இதுக்கு தெரியாது, இனி நான் யாக்கோபுங்கிற என்னுடைய செல்ல பிள்ளைய நான் பார்க்க முடியாது. இந்த யாக்கோபு எனக்கு அடையாளம் சொல்லி நான் நினைப்பேன். ஏன்னா நான் எங்கள் அம்மா பிள்ளை, கூடார வாசி, வீட்டை விட்டு எங்கேயும் போகிறது கிடையாது. அம்மா முந்தானியை பிடிச்சிக்கிட்டு கூடவே இருந்து அவங்க சமையல் பண்ணுறதெல்லாம் சாப்பிட்டுக்கிட்டு அப்படியே ஒரு செல்லப்பிள்ளையாக இருந்தேன். ஏமாத்துறதுலையும் நாங்கள் 2 பேரும் ஈக்குவல். யார் பெரிய ஏமாத்துக்காரங்க பார்க்க முடியாது. அதுதான் கோபம், தனி மட்டும். இது இங்க நம்ம பார்க்கறது தேவனுடைய கோபம். இப்போ ஃபர்ஸ்ட் உங்களுக்கு காமிச்சது மனிதனுடைய கோபத்தை உங்களுக்கு காமிச்சு. ஆனா நம்ம பார்க்க போறது தேவ கோபம். வாசிப்போம். தேவ கோபத்தை நீங்க பார்க்கறதுக்கு உபாகமம் 9வது அதிகாரம் 19வது வசனம். 9:19. கர்த்தர் உங்களை அழிக்கும்படி உங்கள் மேல் கொண்டிருந்த கோபத்திற்கு கேட்டுக்கோங்க. 2 வகையான கோபம், மனுஷ கோபம். அது ஏசாயா காமிச்சது. ஆனா இங்க நம்ம பார்க்கறது கோபத்திற்கு உக்கிர பயந்திருந்தேன், கர்த்தர் அந்த முறையும் என் மன்றாட்டை கேட்டார். ஆரோன் மேல மிகவும் கோபம் கட்டு. கோபத்துல மிகவும் கோபம் யார் மேலனா ஆரோன் மேல. அப்பொழுது ஆரோனுக்காக விண்ணப்பம் பண்ணினேன். பாத்தீங்களா, இந்த ஜெபத்துல என்ன ஒரு பெரிய ஒரு ஆசீர்வாதம் என்னன்னா, இந்த தேவ கோபத்தை ஆஃப் பண்றதுக்கு நீங்க நல்லவனா மாறது கிடையாது, ஜெபிக்கிறதுக்கு ஒரு மனிதர் உங்களுக்காக தேவை. சங்கீதம் 6வது அதிகாரம் 1 வசனத்துல கர்த்தாவே உம்முடைய கோபத்தினாலே. இப்ப அந்த கோபத்தினுடைய உச்சி கட்டம் எங்க இருந்துச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா புலம்பல்ல இருக்கு. இறைமையானுடைய புலம்பல்ல நீங்க பாத்தீங்கன்னா அவனுடைய கோபத்தினுடைய ஹையஸ்ட் லெவலில் நீங்க பார்க்கலாம். புலம்பல் 4வது அதிகாரம் 11வது வசனத்துல கர்த்தர் தமது கோபத்தை நிறைவேற்றி ஆக்ஷன் முடிஞ்சிருச்சு. இப்ப மனுஷர்களாக சிலர் கோபம் வந்தானா பலான ஒரு ஆறா கொடுப்பாங்க. ஒரு நடந்த சம்பவத்தை நான் உங்களுக்கு சொல்றேன். விருதுநகர்ல எனக்கு தெரிஞ்ச ஒரு குடும்பம், அவங்க ரொம்ப கஷ்டப்படுறவங்க இருந்தாங்க. அப்ப அந்த மூத்தவர் என்ன செய்யறாரு, சரி நம்ம ஒரு பிசினஸ் பண்ணுவோமே, எவ்வளவு நாளைக்கு நம்ம சம்பளத்துக்கு இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் என்ன பண்ணார்னா, ஒரு கொஞ்சம் திங்ஸ் வாங்குறாரு. என்ன அந்த காலத்துல கடலை எண்ணெய் ரொம்ப ஃபேமஸா இருக்கும். ஒரு 10 டின் கடலை எண்ணெய் கொடுங்கனாச்சு, நான் லாபத்துல வித்து உங்களுக்கு நான் ரூபாயை கொடுத்துருவேன் அப்படின்னு சொல்லி அவரும் யோசிச்சுட்டு கொடுத்துட்டாரு. இவருக்கு சரியா பிசினஸ் தெரியாது. அதுல ஒரு நட்டம் வந்துருச்சு. அதனால அவரால் அந்த பணத்தை செலுத்த முடியல. அந்த ஓனர் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஒரு 10 பேர் தெப்பத்துக்கிட்ட உட்காந்துருக்காங்க. இவர் அந்த பக்கம் போது கூப்பிட்டுட்டு, டேய் வாட, ஏண்டா உனக்கெல்லாம் இதுக்கு தேவையா, நீ சம்பளத்துக்கு இருக்கிற பைய, நீ முதலாளி ஆனார்த்தேன் ஓங்கி ஒரு அறை விட்டார். அறை விட்டாச்சுன்னா என்ன அர்த்தம்னா, நான் உன்னை அடிச்சுட்டேன், இனி எனக்கு ரூபா கொடுக்க வேண்டியது. ஆனா இவர் கொஞ்சம் கொஞ்சமா உழைத்து அந்த பணத்தை சம்பாதிச்சு இவங்கெல்லாம் ஒன்னா உட்காந்து அரட்டை அடிச்சுட்டு இருக்கும்போது வந்து கொடுக்குறாரு. ஆனாச்சு அந்த பணம் கிடைச்சிருச்சு, நான் சம்பாதிச்சு கொடுத்துட்டேன். எல்லாருக்கும் ஷாக் ஆயிடுச்சு. விருதுநகர்ல எழுதாத சட்டம் என்ன அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, அடிச்சாச்சுனா அப்புறம் பணம் கொடுக்க வேண்டியது. இவர் பாத்தீங்கன்னா இவருடைய உண்மையை பார்த்து அப்புறம் அவர் எங்கேயோ போயிட்டார். சரி, இது மனிதனுடைய கோபம். இப்ப உங்களுக்கு மெட்டாஃபார்னா ஒரு அடையாளம் அல்லது ஊமையாக இந்த கோபத்தை நம்ம பார்க்க போறோம். ஊமையாக எப்படி பார்க்கலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஏசாயா 51வது அதிகாரம் 17வது வசனம். எலும்பு எலும்பு கர்த்தருடைய உக்கிரகத்தின் பாத்திரத்தை அவர் கையிலே வாங்கி குடிக்கிற எருசலேமே, எலும்பு பாத்திரத்தின் வண்டலை உறிஞ்சி குடித்தாய். பாருங்க, ஒரு மெட்டாஃபார்ஸ் எப்படின்னா ஒரு அடையாளமாக பார்க்கிறோம். ஆண்டுடைய கோபம் எல்லாம் ஒரு பாத்திரத்தில் இருக்குது. இதைத்தான் நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவும் சொல்றாரு, பிதாவே இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க கூடுமான்னு நீங்கிச்சு. இல்லாம என்னுடைய சித்தம் அல்ல, உங்களுடைய சித்தத்தை விட்டு. சரி, முதல் ஒரு வார்த்தை நம்ம பார்த்தாச்சு. அது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா
தேவ கோபம். இப்போ வசனத்தை திரும்ப வாசிக்கிறேன், அப்பதான் நான் எங்க இருக்கணும் தெரியும். எசையா 9வது அதிகாரம் 19வது வசனத்துல சேனைகளின் கர்த்தருடைய சினத்தினாலே தேசம் அந்தகாரப்பட்டது. அந்தகாரத்திற்கு இங்கிலீஷ்ல டார்க்கண்ட். டி டார்க்கண்டுக்கு ஒரு கிரேக்க வார்த்தை ஸ்கடினியோஸ். ஸ்கோனேட்டியோஸ் எஸ்கேஓஸ் ஸ்கோட்டினியோஸ் ஸ்கோட்டினியோஸ் SKTEINOS. இதுல எனக்கு ஆச்சரியம் கோடையை காணும். வழக்கம் 1-2 கோடை இருக்கும். ஆனா ஸ்கேட்டினியோஸ் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா இது வந்து ஃபுல் ஆஃப் டார்க்னஸ், அதாவது முழுமையான இருள். இப்ப நம்ம நைட்ல படம் தூங்கும்போது உங்களை பத்தி எனக்கு தெரியாது, எனக்கு எங்கேயாவது ஒரு ஓரத்தில் ஒரு சின்ன லைட் இருக்கும். டைரக்டா கிடையாது, இன்டைரக்ட் லைட் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அந்த லைட் இருந்தா தான் என்னால கம்ஃபர்டபுளாக தூங்க முடியும். இந்த இருளை நம்ம எங்க பார்க்கலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா லூக்கா 11வது அதிகாரம் 36வது வசனத்துல இதே ஒரு ஓமையாக பார்க்கிறோம். 36 உன் சரீரம் ஒரு புறத்திலே இருள் அடைந்திருந்தால் அந்த இருளைத்தான் நம்ம பார்க்கிறோம். ஸ்கோட்டினியோஸ் இருள். அந்த இருளை இதுக்கு ஸ்கோட்டினியோஸ். இதுலயே இன்னொரு எக்ஸசிவ் இருள் அப்படின்னு இருக்குது. அந்த எக்ஸசிவ் இருள் எங்க இருக்குன்னா 2 பேதுரு 1வது அதிகாரம் 19வது வசனம். அதிக உறுதியான திசை இப்பொழுது விடிவெள்ளி உங்கள் இருதயம் இருளான ஸ்தலத்திலிருந்து பிரகாசிக்கிற வெளிக்கும். இருளான ஸ்தலத்திற்கு எக்ஸசிவ். சரி, 2 வார்த்தை நம்ம பார்த்தாச்சு. 3வதாக ஒரு வார்த்தை பார்க்க போறோம், சகோதரன். ஒருவனும் தன் சகோதரனை தப்ப விடான். சகோதரனுக்கு இது ஒரு எபிரேய வார்த்தை. ஏ ஹைச் ஏ நீட்டி இது ஏ ஹைச் சகோதரன். இது ஆண், சகோதரி கிடையாது, சகோதரன் ஆண். இது வேதத்துல முதல் முறையாக எங்க வருது அப்படின்னு கேட்டீங்கன்னா ஆதியாகமம் 4வது அதிகாரம் 2வது வசனத்துல பின்பு அவனுடைய சகோதரனாகிய ஆபேலை பெற்றான். சகோதரனாகிய ஆபேல் இதான் முதல் வருது. இந்த சகோதரனுக்கு நீட்டி ஹெச் இது ஒரு இடத்துல நம்ம பார்க்கிறோம். சகோதரர்கள் புளூரலுக்கும் ஒரே தான். அதான் 2 உங்களுக்கு காட்டுறேன். ஆமா, சகோதரர்கள் அப்படின்னு இருக்கும். ஆனா இந்த சகோதரர்களையும் எப்படி பார்க்கிறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஆதியாகமம் 37வது அதிகாரம் யோசேப்புக்கு அவனுடைய தகப்பனார் ஒரு கட்டளை கொடுக்கிறார். என்ன கட்டளை கொடுக்கிறார் அப்படின்னு கேட்டீங்கன்னா 37:14 அப்பொழுது அவன் நீ யோசேப்பே நீ போய் உன் சகோதரர்களுடைய சேமம் எப்படி என்று ஆடுகள் எப்படி என்று பார்த்தோம். சகோதரர்கள் ஏ மேல ஒரு கோடு. இது பிளட் ரிலேஷன்ஷிப் குறிக்கிறது. ரத்த சம்பந்தத்தில் பெரியப்பா மகனுக்கும் இதே தான். இவ்வளவு நாள் உங்களுக்கு காமிச்சது பிளட் ரிலேஷன். ஆனா ஆதியாகமம் 14வது அதிகாரம் 14:16 சகல பொருள்களை திருப்பிக் கொண்டு வந்தான் தன் சகோதரனாகிய லோத்தையும். இந்த சகோதரன் பிளட் ரிலேஷன் கிடையாது, அண்ணே பையன். ஆனா அவனுக்கும் என்ன வார்த்தை கொடுத்திருக்கானா இதே சேம் வேர்ட்.
இதில் இன்னொரு வார்த்தை நான் உங்களுக்கு எழுதியிருக்கேன். அலி, ALLY. முத பிரதருக்கு அடுத்து அலி, ALLY. இந்த ALLY அலி என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா ஆதியாகமம் 9வது அதிகாரம் 25வது வசனத்துல கானான் சபிக்கப்பட்டவன் தன் சகோதரரிடத்திலே அடிமைகளுக்கு அடிமையா. இந்த அலி என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒரு தொடர்ந்து வருகிற ஒரு காரியம். அலி தொடர்ந்துனா என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா சந்ததி. இப்ப எங்க இதுல லைசான்றது என் தகப்பனார். அதுக்கு முன்னாடி சாமுவேல் லைசாண்டர் எங்க தாத்தா சாமுவேல் லைசாண்டர் வச்சாரு. அதுக்கப்புறம் எல்லா பிரதர்ஸும் அந்த லைசாண்டர்ங்கிற ஒரு வார்த்தை எடுத்துட்டாங்க. எங்களுடைய பெரியப்பாக்கும் மாணிக்கராஜ் லைசாண்டர், எங்க இன்னொரு பெரியப்பா பர்னார்ட் லைசாண்டர். இப்படி ஒரு சந்ததிக்கு ஒரு பேர் வருது. அதுபோல அண்ணன் சந்ததி பெரியப்பா சித்தப்பா எல்லாத்துக்குமே அலி. அதுக்காகத்தான் பிளட் ரிலேஷனுக்கு நம்ம பார்த்தா அடுத்து சகோதரருக்கு அலி. மூணாவதாக நம்ம பார்க்க போறோம். கடைசியாக மேல போட்டு ஒரு ஹெச் போட்டு ஆதியாகமம் 29வது அதிகாரம் 19 29 அதற்கு லாபான், நான் அவளை அந்த புருஷனுக்கு கொடுக்கிறதை பார்க்கலாம், அவளை உனக்கு கொடுக்கிறது உத்தமம். ஒரு புருஷன்ங்கிறது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா அவன் ஒரு சொந்தக்காரன், ஆனா உனக்கு கொடுக்கிறது உத்தமம். சரி, பங்காளின்னு டீச்சர் போட்டிருக்காங்க. கரெக்டான வார்த்தை. தேங்க்யூ டீச்சர். ரைட், இப்போ நம்ம வார்த்தைக்குள்ளே செல்லுகிறோம். முதல் வசனத்தை நான் உங்களுக்கு வாசிக்கிறேன். 9:12 சேனைகளுடைய கர்த்தருடைய சின்னத்தினாலே. இந்த சேனைகள் அப்படின்னு வந்துட்டாலே ஒரு யுத்தம் நடக்குதுங்க. யாருக்கும் யுத்தம் அப்படின்னு கேட்டீங்கன்னா சத்ருவுக்கும் ஆண்டோடைய பிள்ளைகளுக்கும். இந்த சத்ரு நீங்க நல்லா தெளிவாக நான் உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். 9:11 ஆதலால் கர்த்தர் ரேச்சினுடைய சத்ருக்களை அவன் மேல் உயர்த்தி அவனுடைய மற்ற சத்ருக்களை அவனோட ரெண்டு தமிழ்ல வந்து சத்ருன்னு இருக்கு. ஆனா டபுளோஸ் அப்படிங்கிற ஒரு கிரேக்க வார்த்தை சொன்னேன். எவனை விழுங்கலாமோ என்று வகை தேடி சுத்தி திரிக்கிற டபுளோஸ் சாத்தான். இப்ப சாத்தான் என்ன செய்யறான் அப்படின்னு கேட்டீங்கன்னா, வெரி குட், பிரேயரை முடிச்சு தானே வரணும். எப்பனாலும் யூடியூப்ல போட்டிருக்கேன், அதை கேட்டுக்கலாம். சரி, ரெண்டு சத்ருக்களை பார்க்கிறோம். இந்த சத்ரு என்ன செய்யறான் அப்படின்னு கேட்டீங்கன்னா கர்த்தருடைய சின்னத்தை தூண்டுறான். தூண்டுறது காரணம் 18 ஆகாமியமானது, விக்கெட்னஸ். ஆண்டவர் மனுஷர்களை உண்டு பண்ணும் போது அவர் சாயலை கொடுத்தார். ஆனா சாத்தான் என்ன செய்தான் அப்படின்னு கேட்டீங்கன்னா அவன் உள்ளது மனுஷ சாயலாக அவன் மாத்திட்டான். சரி, இப்ப இதனுடைய ஒரு காரியம் என்ன பார்க்கிறோம்னா, ஒரு எச்சரிப்பை இந்த லேண்ட், இது வந்து இஸ்ரேல் தேசத்துல லேண்ட்ல வர பிரச்சனை. 5:30 ஏசாயா. அவர்கள் கர்ச்சிப்பு சிங்கத்தின் கர்ச்சிப்பு போல இருக்குது. பாலசிங்கத்தை போல் கர்ச்சித்து உரிமை இறை பிடித்து தப்பு இல்லாமல் அதை எடுத்துக்கொண்டு போகிறார். அந்நாளிலே ஆண்டவர் என்ன செய்யறார், தேசத்தை விசாரிக்கிறார். அந்தகாரம் வியாகுலம் உண்டு, வெளிச்சம் இருண்டு போச்சு. இது என்ன தான் குட்டியா விளக்கிறது. இப்ப ஆண்டவர் என்ன எதிர்பார்க்கிறார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்மள ஒரு வெளிச்சத்தின் பிள்ளைகளாக வைக்கிறார். வெளிச்சத்தின் பிள்ளைகள்னா என்ன அர்த்தம்? இப்ப இந்த ஜானமி அங்க இருக்கிறதுனால நான் ஒரு சாட்சியை சொல்றேன். கிரவுண்ட் ஃப்ளோர்ல ஏஜி சர்ச் பாஸ்டர் அவருடைய மனைவி ஒரு சர்ஜரிக்கு அட்மிட் ஆனாங்க. அப்ப அந்த அம்மாவை பார்க்கறதுக்கு ஒரு 60-65 வயசுல கொஞ்சம் மிடில் ஏஜ் ஒரு லேடி அங்க கூட இருந்தாங்க. இப்ப பாஸ்டர் சாட்சி சொல்லுகிறார். என்ன சாட்சி சொல்லுகிறார்னா, அந்த அம்மா யார் அப்படின்னா முனிசிபாலிட்டியில
சூப்பரா இருந்து ரட்சிக்கப்பட்டு சபைக்கு வந்திருக்காங்க. இவங்க சபையில மெம்பரா ஜாயின் பண்ணிட்டாங்க. இவங்ககிட்ட இருந்து நல்லா கொஞ்சம் கொஞ்சமா விசுவாசம் வளர்ந்து அவங்க சொந்தக்காரத்துல ஒருத்தருக்கு ஒரு பொண்ணு நினைக்கிறேன், அது ஆனா பெண்ணா எனக்கு ஞாபகம் இல்லை, ஊமை பேச வராது. இந்த அம்மா விசுவாசத்தோடு ஜெபம் பண்ணிச்சு. ஜெபம் பண்ண உடனே அவங்க பேச ஆரம்பிச்சிட்டாங்க. பேச ஆரம்பிச்ச உடனே அவங்களுக்கு அப்படி ஒரு சந்தோஷம். இப்ப பாஸ்டர் சாட்சி சொல்லுகிறார். காரணம் வெளிச்சத்தின் பிள்ளை. இந்த அம்மா அந்த காலத்தில் இருந்துச்சு. ஆண்டவர் ஆச்சரியமான வெளிச்சத்தை கொண்டு வந்துட்டு இந்த அம்மா மூலம் அவர் அற்புதத்தை செய்ய வைக்கிறார். அற்புதத்தை செய்ய வச்ச உடனே சாட்சி சொல்றாங்க. உடனே அந்த அம்மா என்ன சாட்சி சொல்லுது அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஜானகி அம்மா பத்தி சாட்சி சொல்லுது. பாஸ்டர் சொல்லுது, இந்த ஜானகி அம்மான்னு ஒருத்தங்க இருக்காங்க, அவங்க மகளை ஆண்டவர் ஹோமியோபதி டாக்டர் ஆக்கிட்டாங்க. ஆக்கி ஒரு அருமையான பையனுக்கு திருமணம் செய்து கொடுத்தாங்க. ஆனா அது என்ன ஒரு பிரச்சனை அப்படின்னு கேட்டீங்கன்னா, அந்த பையன் பேர் உங்க எல்லாரும் தெரியும், எஸ்ரம். திருமணத்துக்கு நான் போயிருந்தேன். நான் பாஸ்டர் சொன்னேன், பாஸ்டர் நான் தான் அந்த பொண்ணுடைய கையை பிடிச்சு தகப்பன் ஸ்தானத்துல இருந்து திருமணத்தை முடிச்சு கொடுத்தேன். நான் அப்ப ஆண்டவர் என்னை எப்படி பாக்குறாருன்னா, இந்த பிள்ளையுடைய அப்பாவாக பாக்குறாரு. அது அவர் எப்படி உறுதிப்படுத்தினார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அவங்களுக்கு ஒரு பையன் வர்றான் ஃபர்ஸ்ட். அது கரெக்டா என்னுடைய பிறந்தநாள் அன்னைக்கு அவன் பிறக்கிறான் அப்படின்னு சொன்னேன். அது கூட ஒரு இன்டர்வியூ உங்களுக்கு சொல்றேன். ஜானகி அம்மா சொன்னாங்க, எஸ்ரா ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு, ஜிஹெச்ல இருக்காரு, நீங்க ஜெபம் பண்ணுங்க. சரி ஜெபம் பண்ணிட்டு அதுக்கு நம்ம எல்லாம் சேர்ந்து ஜெபம் பண்ணுவோம். நேற்று கேட்டேன், எஸ்ரா எப்படி இருக்காரு அப்படின்னு கேட்டேன். ஜானகிமா ஒரு சென்டென்ஸ்ல எல்லாத்தையும் முடிச்சிட்டாங்க. அது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, எஸ்ரா ஜெபம் பண்ணுவது இல்லை, பைபிள் வாசிப்பது இல்லை, கோயிலுக்கு போவது இல்லை, 3 இல்லை, என்ன செய்யணும் ஒண்ணுமே செய்யறது கிடையாது. ஆனா சம்பாத்தியத்துல ரொம்ப மும்மாரமா இருக்காரு. ஞாயிற்றுக்கிழமை கூட ஒரு கடினமா வேலையை பார்த்துக்கிட்டு இருக்காரு. அப்ப என்ன அர்த்தம்னா, ஆண்டவர் கொடுத்த சிக்ஷை. நான் உடனே ஒரு வணக்கம் வச்சுட்டு ரவுண்ட்ஸுக்கு போயிட்டேன். பாருங்க எப்படி ஆண்டவர் ஒரு இருளையும் வெளிச்சமாக்குவாரு, வெளிச்சத்தை இருளாக்கிட்டு. அப்படித்தானே? நான் பார்த்ததை தான் நான் சொல்றேன். உங்க வெளிச்சத்தின் பிள்ளையா வைப்பாரு. வெளிச்சத்தின் பிள்ளையா நீ இல்லையா உன்னை இருளுக்குள்ள கொண்டு வந்துருவாரு. யோசிச்சு பாருங்க, இந்த இடம் உடைஞ்சி இதுக்கு பிளேட் மாட்டினா எப்படி இருக்குன்னு உங்களுக்கு கற்பனையில கூட வர முடியாது. அந்த அனுபவிச்சவங்களுக்கு தான் தெரியும். சரி, ஒரு சாட்சி. ரைட். ஏசாயா 8வது அதிகாரம் 22வது வசனம், 8:22. அவர்கள் அண்ணாந்து பார்ப்பார்கள், பூமியை நோக்கி பார்ப்பார்கள், ஆனாலும் இதோ இக்கட்டும் அந்தகாரம் இருக்கும், இடுக்கத்தால் இருள் அடைந்து அந்தகாரத்தினாலே தள்ளுண்டு அலைவார்கள். இதுதாங்க ஒரு குடிகாரன் எப்படி இருப்பானோ அதேதான். அவனுக்கு எங்க போகணும் தெரியாது. வலது பக்கம் போனா இடது பக்கமா ஆனா அலைஞ்சுக்கிட்டே இருப்பான். இப்ப ஆண்டவர் என்ன செய்கிறார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, 9வது அதிகாரம் 10வது வசனத்துல அவர்கள் அடிக்கிற இடத்துல திரும்ப. அதனால தேவன் 2 காரியத்தை அனுப்புகிறார். என்ன அனுப்புகிறார்னா, நம்பர் 1 புகை, 2வது அக்கினி. 2 காரியத்தை ஆண்டு அனுப்பிட்டார். அக்கினி பிளஸ் புகை. இந்த அக்கினியும் புகையும் எதுக்காக வச்சிருக்கிறார் அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, வெளிப்படுத்துதல் 14வது அதிகாரம் 11வது வசனத்துல 14:11 அவர்களுடைய வாதையின் புகை சதா காலங்களில் எழும்பும். வாதையின் புகை ஆண்டவர் மேல சிக்ஷையை கொடுத்து இந்த மகா உபத்திர காலத்துல இந்த புகையை, அதே புகையத்தை தேசத்துக்கு அனுப்புகிறார். காரணம், அவர்கள் ஆண்டவரை விட்டு தூரமா போயிட்டாங்க. 19வது வசனத்துல அக்கினிக்கு இறை ஆவார்கள். இறைங்கிறது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு சாப்பாடு. இந்த இறைங்கிறது ஒரு அருமையான ஒரு விளக்கம். இஸ்ரேல் மக்கள் 10 பேர் ராங் ரிப்போர்ட் கொடுத்தாங்க. அவங்க எல்லாம் ராட்சசர்கள், உயரமா இருக்காங்க, நம்மளால கவனிச்சு. ஆனா 2 பேர் பாசிட்டிவ் சொன்னாங்க. பாசிட்டிவ் சொன்ன எப்படி சொன்னாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, அவர்கள் காத்த நிழல் போயிடுச்சு, அவர் நமக்கு இறை ஆவார்கள்.
இருக்கிறாங்க. யோசுவா சொன்ன வார்த்தை இறை ஆவார்கள். அதைத்தான் நம்ம பார்க்குறோம். இப்போ இவர்கள் யார் அப்படி இருந்தாங்கன்னா தேவனுடைய பிள்ளைகளாக இருந்தாங்க, இப்போ மாறிட்டாங்க. ஒரு லிஸ்ட் சொல்றேன், வேணா எழுதிக்கோங்க. பாவம், விக்கிரகம், முரட்டாட்டம், இதெல்லாம் வெளியில தெரியாது, ஆனா ஜட்ஜ்மெண்ட் வெளியில தெரியும். நீங்க ஆண்டவர்கிட்ட தூரம் போயிட்டீங்கிறது ஆண்டவருக்கு தெரியும், உங்களுக்கு தெரியும். நீங்க பைபிள் வாசிக்க மாட்டீங்க, சம்பாத்தியத்தில் இருக்கீங்க. ஆனா ஆண்டவர் ஒரு நாள் என்ன செய்வாரு, வெளிச்சத்தை கொண்டு வந்துருவார். இதை நீங்க புரியறதுக்கு ஒரு வசனத்தை நம்ம பார்த்து இதை நம்ம முடிக்க இருக்கிறோம். எஸ்தர் எடுத்துக்கொள்வோம். சிக்ஸ் டூ செவன் எஸ்தர் 4வது அதிகாரம் முதல் வசனத்துல நீங்க எதை பார்க்கலாம்னா இருள், துக்கம், வேதனை. இது பாவத்தினால வரலாம். ஆண்டவர் ஒரு பாதையில கொண்டு போகிறார். ரெண்டும் ஒரே சம்பவங்கள் கிடையாது. ஆனாலும் ஆண்டவர் எதை எப்படி மாத்துறாருன்னு அவங்களுக்கு காட்டப்படும். துக்கத்தை சந்தோஷம் மாற்றுவார். ஆனா அதுக்கு ஒன்னே ஒன்றுதான் தேவை, ஜெபம். மொர்காத்தாய் கேள்விப்பட்டு தன் வாசலத்தை கிழித்து ரட்டு உடுத்தி சாம்பலிலே போட்டு மகா சத்தத்தோடு அலறி இப்படி ஒரு துக்கத்தை கொடுத்திருக்காரு. ஆனா அந்த நேரத்தில் ஆண்டோடைய ஆலோசனை என்னன்னா, பாதிமாட்ட போய் சொல்லு, எஸ்தர்ட்ட சொல்லு, நீ அழிஞ்சு போயிரு. நீ ஜெபிக்கலைன்னா நீ அழிஞ்சு போயிரு. ஒத்தாசை வேற எங்காவது வரும். நீ ராஜாட்ட இருக்கிற, தலையில கிரீடம் இருக்கு, ஜாலியா அப்படி டாங் டாங் உன் தலைய போயிரும் பார்த்துக்கோ. சொன்ன உடனே எஸ்தர் ராஜாத்தி சொல்றாங்க, என் உயிரே போனாலும் பரவாயில்ல, நான் அதை செய்வேன், எனக்காக நீங்கள் நினைச்சுக்கோங்க, ஜெபிச்சுக்கொள்ளுங்க. அப்ப இந்த இஸ்ரேல் தேசத்துல இருள் சூழ்ந்திருக்கிற இடத்துல, ஒரு பாவம் சூழ்ந்திருக்கிற இடத்துல ஜெபிக்கிறது யாரும் காணும். ஜெபிச்சிருந்தானா இந்த காரியம் நடந்திருக்காது. சரி, இந்த ஜெபிக்கிறத நம்ம எப்படி பார்க்கறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, தேவ கோபம், அதான் சேனைகளின் கர்த்தர். இந்த யுத்தத்துல ஆண்டவர் வழக்கமா யாரு பக்கம் இருப்பார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, எதிரிகளை அழிப்பார். பார்வோனுடைய சேனையை தள்ளி உள்ளதையும் போட்டுட்டு இஸ்ரேலுக்கு வெற்றி கொடுத்தார். ஆனா இங்க ஆப்போசிட், இஸ்ரேலுக்கு விரோதமாக ஆண்டவர் யுத்தத்தை நடத்துகிறார். வசந்த வாசிக்கிறவங்களுக்கு அப்பதான் அது புரியும். 9:13 சேனைகள் கர்த்தருடைய சின்னத்தினாலே தேசம் அந்தகாரப்பட்டது. தேசம் ஜனங்கள் அக்னிக்கு இரையாவார்கள். ஒருவனும் தன் சகோதரத்தை தப்பவே முடியாதுங்க. காரணம் தேவனுடைய கோபம் அவ்வளவு தூரத்துக்கு அவங்க மேல இறங்கி வந்துருச்சு. அக்னியாக இறங்கிறது என்னங்கிறத மட்டும் பார்த்து நம்ம முடிக்க போயிடும். ஏற்றுக்கொள்ளணுமா? 2 பேதுரு 3வது அதிகாரம் 7வது வசனம். இந்த முழு வானம் பூமி பஞ்ச பூதங்களை எதுக்காக வைத்திருக்கிறார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்பொழுது இருக்கிற வானங்களும் பூமியும் அந்த வார்த்தையினாலே அக்னிக்கு இரையாக வைக்கப்பட்டிருக்கிறது. தேவ பக்தி இல்லாதவர்கள் நியாயம் தீர்க்கப்பட்டு அழிந்து அது காக்கப்பட்டிருக்கிறது. தேவ பக்தி ஆண்டவர் வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. இது ஒரு சின்ன ஒரு ஓமை மட்டும் சொல்லி முடிச்சிருக்கேன். ஒரு எலி கூடு இருக்கு. எலி டிராப் பார்த்துருக்கீங்களா? அதுக்குள்ள ஒரு மசால் வடை அல்லது ஒரு கருவாடு, அந்த கருவாட்டை நல்லா கொஞ்சம் சூடு பண்ணிடுவாங்க, வாசம் வரணும். அதை மாட்டி வச்சுட்டு நைட்டில் போயிடுவாங்க. அந்த எலி என்ன நினைக்கும், நான் போய் அந்த மசால் வடை எனக்கு ரொம்ப பிடிக்கும், அதை நான் எடுத்துட்டு ஜாலியாக வந்துட்டு நினைக்கும். அதுக்கு தெரியாது இது ஒரு பொறி, உள்ள போனால் வெளியே வர முடியாதுன்னு அதுக்கு தெரியாது. நான் உள்ள சிக்கினதுக்கு அப்புறம் அது என்ன செய்யும் அப்படின்னு என்கிட்ட கேட்டீங்கன்னா, அது அப்படியே அந்த பல்ல வச்சு ஓட்ட போடும். அந்த மரமா இருந்தாங்க. அதனாலதான் பார்த்தாங்க. இதுல அடுத்த ஒரு டெவலப்மெண்ட் கொடுத்து என்ன செஞ்சாங்கன்னா, ஒரு அடிச்சு டச்னு அடிச்சு அங்கேயே எலி செத்து போயிடும். நம்ம தப்பிக்கணும்னா ஜெபிக்கணும், வேதத்தை வாசிக்கணும், ஆண்டோடைய நிழலை விட்டு ஒரு செகண்ட் வெளியே போயிடக்கூடாது. ஜெபிச்சு முடிப்போமா? மகா இறக்கமும் கருவமுள்ள பிதாவே, துதிக்கிறோம் ஐயா, நீ நல்லவர் ஐயா, நீ நல்லவர் ஐயா, நீ நல்லவர் ஐயா. சேனைகளின் கர்த்தர் எங்களுக்காக யுத்தம் பண்ணுகிறவர். இஸ்ரேல் மக்களுக்கு விரோதமாக இருந்தது ஐயா.
நாங்கள் அந்த ஒரு நிலைமைக்கு வராதபடி எங்களுடைய பரிசுத்த ரத்தத்தை கொண்டு எம்முடைய மறைத்து காத்துக்கிறோம். பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் யான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஆசீர்வதிக்கிறேன். இயேசுவின் நாமத்தினால் ஜெபங்களின் பிதாவே, ஆமேன், ஆமேன், ஆமேன்.